இது என் தங்கச்சியான்றது அடிச்சு பிடிக்கிட்டேன். இதையா? ஆமா, நான் வாங்கினேன் ப்ரோ, 2 இதுவும் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இதான் வாங்கினேன். அப்போ வந்து 4750 வாங்கினேன். அதுக்கப்புறம் இது என் தங்கச்சியான்றது வாங்கினதுக்கப்புறம் சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ வாங்கினேன். ஆனா அதை விட எனக்கு இதான் பெரிய மனசு இல்லை. பேஸ்னா எனக்கு நீங்க தான் வாத்தியாரு. ஆனா இதுதான் அந்த பேஸ்னா, இதுதான் அந்த மாதிரி இருக்கும். அதான் நீ இத்தனை வருஷமா யூஸ் பண்ணி பர்னிங் ஆகி பயங்கரமா பர்னிங் ஆகி அவ தான் யூஸ் பண்றா, நான் யூஸே பண்றது இல்லை. ஏன்னா இதெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி இருந்துச்சு? இது ஒரு நான் வாங்கும் போதே 2023 ஆகஸ்ட்ல வாங்கினேன் ப்ரோ. ஆனா இது அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடியே 2 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு அந்த மாதிரி. சரி, போன வந்து ஒரு ஓஜி ப்ராடக்ட் மாதிரி. கரெக்ட். எப்படி பார்த்தா எனக்கு அதை விட இது பேட்டரி லைஃப் ரொம்ப கூட வந்துட்டான். பட்ஸ் 2 Z2. ஆமா, Z2 பட்ஸ் Z2 பரைட்டான். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஃபிட்டே எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபிட் வந்து வெயிட்டும் கொஞ்சம் அதோட வெயிட் கூட தான். ஆனா நான் இது நல்லா இருக்குது. இயர் ப்ராப்பரா சீல் ஆயிடுச்சு. நம்ம வேற டேக்ஸ் எல்லாமே உண்டு இல்ல அந்த டைம்ல. அதாவது நிஜமாவே நீ யாரா கோமாளி போட் இருக்கான்ல, நீ யாரா கோமாளி பேஸ் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குற. அதாவது இந்த பேஸ் எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, டிஸ்டார்ஷன் ஃப்ரீ டீப் அண்ட் இமர்சிவ் பேஸ். நல்லா இறங்கி குத்தும். நல்லா இருக்கு. அதே சமயம் அவ்வளவு தூரம் டீப்பா போகுது இல்ல, எங்கேயுமே வந்து ஒரு எண்ட்ல மெட்டல் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. நல்லா இருக்கு. ஏன்னா இது எப்படி சொல்றேன்னா, எனக்கு இதனால தான்டா நார்டு பட்ஸ் 3 ப்ரோவே பிடிக்க ஆரம்பிச்சது. நார்டு பட்ஸ் 3 ப்ரோவும் இதே மாதிரி தான். நல்ல பேஸ் டீடைலிங் வந்து இந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு. ஆனா அது பேஸ் டீப்பா இருக்கும். நல்லா செம்மையா இருக்கு இதெல்லாம். எனக்கு இதுல மெட்டீரியலே ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதனால தான் அப்ப காஸ்ட் வந்து கரெக்ட்டா அந்த சொரன்னு அழகா இருக்கும். இத்தனைக்கு அது வந்து வியர் டிடெக்ஷன் இருக்குல்ல. உண்டு, வியர் டிடெக்ஷன் உண்டு. அது பக்கா வேலை செய்யும் bro. அது பக்கா வேலை செய்யுது. பக்கா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த இடத்துல தான் மைக் குவாலிட்டியும் சூப்பர். ஆனா இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த டைம்ல பீக் அது ப்ரோ லெவல்ரா. அந்த டைம்ல பீக் அந்த நான் வந்த ரிலீஸ் 2022 வந்துச்சு நினைக்காது. ஐயோ, இதனால தான் என்னாச்சுன்னா பீட்டர் ப்ரோட்ட பேட்டரி மாத்தனல. அப்போ நிறைய பேர் Z2 கேட்டாங்க. ஓகே. நான் பட்ஸ் Z2 வச்சிருக்கேன் ப்ரோ, சூப்பரான பட்ஸ் ப்ரோ. ஏன் தெரியல பேட்டரி மட்டும் ஒரு சைடுல நிக்கல ப்ரோ. ஆனா லைட்டா டிகிரேட் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா எனக்கு வந்து 6 ஹவர்ஸ் வருதுன்னா ஒரு 5.5 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் ரொம்பலாம் குறையல, லைட்டா தான். இன்னும் நல்லா இருக்கு எனக்கு. இல்ல இதுல ஆக்சுவலா வந்து மெஷ் எல்லாம் இருக்குல்ல, நல்லா பண்ணிருக்காங்கடா. அப்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரீமியமா இருந்துச்சு. இல்ல சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு இதனால தான் இப்பயே எப்படி இருக்குன்னா என் மைண்ட் வந்து பிக்சல். அது மட்டும் இல்லை ப்ரோ, இது வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட பர்ன் பண்ணிருக்குல்ல. பிக்சல் பட்ஸ் 2a மேல எனக்கு ஈர்ப்பே அதனால தாங்க வந்துச்சு. ஏன்னா அதுல வந்து பேட்டரி மாத்தலாம் ஈஸி. அதுவும் ரொம்ப ஈஸியா மாத்தலாம். இப்போ ரீசெண்டா வரது சொல்றீங்க. பிக்சல் வாட்ச் இன்னைக்கு காலைல பார்த்தேன். வாட்ச் 4. ஓகே. வாட்ச் 4 பிரிச்சு வச்சிருந்தாங்க தனித்தனியா. என்னனாலும் பண்ணலாமா. சரி, என்னடா இது சர்வீஸ் பண்ண முடியும், ரிப்பேரபிள்னு போட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான பட்ஸ்லாம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு 2.5 வருஷம் பர்ன் பண்ணியாச்சு. காதில் மாட்டி யூஸ் பண்ணி பழகிட்டோம். இதில் ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இதே ஆடியோ குவாலிட்டி நான் புது பட்ஸ் 2 Z2 எங்கேயா கிடச்சதுனாலும் உடனே வராது. அதுக்கு நான் குவாலிட்டி கொண்டதுக்கு 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த புதுசில் என்னடா இது வித்தியாசம். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணும்போது இந்த குவாலிட்டி இல்லையே பார்த்தா இப்போ அதோட இப்போ அது கூடிடுச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி அது ஒன்றுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டயஃப்ராம் ஏரியா இருக்குல்ல, டயஃப்ராம் வந்து எப்படி இருக்கும்னா புதுசு பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து மூவ் ஆகணும்ல. அந்த மூவிங் எபிலிட்டி வந்து அந்த அது வந்து எவ்வளவு சூப்பரா ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கப்புறம் அத மூவ்மெண்ட் ஆகும்போது வித்தியாசம் நல்லா மூவ் ஆகும் எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்க்கும். அதனால தான் டைம் எடுக்கும். அதுக்கு தான் அந்த பர்ன் ப்ராசஸ் சொல்றது. ஓகே, ஸோ நைஸ். பழைய ப்ராடக்ட்ஸ்லாம் வேற லெவல் மேசிவா இருக்குங்க. கிரேசி. இது இருக்கு போட் 141. அது வந்து ஏர் டோப்ஸ். அது வந்து நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து பேட்டரிலாம் ரொம்ப மட்டமாயிடுச்சு. ஓகே, அது 1 இயர் கூட இப்போ தாங்க மாட்டேங்குது போட் ப்ராடக்ட். ஒரு டைம்லாம் போட் வந்து எப்படின்னா பேஸ்னா போட்னா பேஸ். அதெல்லாம் இதோட நல்லா இருக்கும். இது இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து அது ஒரு குவாலிட்டி. அது வேற ஒரு ஸ்டாண்டர்ட். அது போட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி சவுண்டுமாங்க. அது அந்த அளவுக்கு போயிருச்சு. ஆனா பேட்டரி அந்த டைம் இப்போ சரியில்லை. எனக்கு இதுவே அப்படிதான்டா இருக்கு. இது பாரு பக்கத்துலயே இருக்கான் பாரு. இவனும் இது வந்து போட்ல ராக்கஸ் 413. இது வந்து ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் ஆயிட்டானா பார்க்க பிரீமியமா இருக்கு. 1300 ரூபாடா. வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுக்கும் எனக்கு என்ன பயம்னா பொட்டுன்னு உடைச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. கரெக்டா காது மேல வந்திருக்கா? அந்த அளவுக்கு லாக் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அது லைட்டா விரியுது. இது ஒரு காது மேல வந்திருக்கா? பேஸ் நல்லா இருக்கு. அந்த சிக்னேச்சர் அந்த பேஸ் போட் பேஸ் அதுதான்.
டீடைலிங் இல்ல ஆனா பேஸ் தான் பெஸ்ட். பேஸ் தான். டீடைலிங் அந்த அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. இது எப்படி தெரியுமாடா, அதான்டா அந்த 1300 ரூபாய்க்கு இது நான் என்ன தெரியுமா சொன்னேன், வீடியோ ஆக்சுவலா எடுத்துட்டோம் நானும் அது கொடுத்தோம். அப்ப நான் சொன்னேன் இந்த கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வீட்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ண தேவைப்படும் அது தெரியுமா, வந்து பெஸ்டா இருக்கும். அதுக்கு தான் இது பெஸ்ட். ஏன்னா இது எவ்வளவு தெரியுமா, 60% வால்யூம்ல லிசன் பண்ணா 8 hours பிளேபேக். அப்ப அந்த அளவுக்கு சரியா? ஆமா. ஸோ பேசிக்கா இருந்ததுன்னா போதும். வெறுமனே பேட்டரி லைஃப் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுக்கு தான் ஒயர்லெஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கிட்ஸுக்கு நல்லா இருக்கும். கிட்ஸுக்கு வெயிட்டும் இல்லை பத்தில சுத்தமா. ஆமா ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மி தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கூட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது எவ்வளோ இது ஆக்சுவலா 300 கிராம் உள்ளதான் ப்ரோ இருக்கும். வெயிட் பத்தி இதுல இல்லை அவ்வளோவா. ஆனா செம்ம லைட்டு தாங்க. லைட்டு குவாலிட்டியும் சப்பார் தான். பட் இந்த பட்ஜெட்ல வர்றது எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல. எப்பயாவது ஏதாவது டீல்ல சூப்பரா இருக்கு, டீப்பா இருக்கு. ஆனா வந்து இது இல்ல, வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிட் அதெல்லாம் இருக்காது, ஹை அதெல்லாம் இருக்காது. சும்மா டும் 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 அதுதான். சும்மா கொஞ்சம் இது ஃபன் பண்ணணும் அப்படி ஆடினா நல்லா இருக்குது இந்த மாதிரி. ரைட்டு, ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ள சிவபரணி சந்துரு. பார்க்கலாங்க. பாய். பாய்.